ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் லூப் சேனல். இன்றைக்கி டி அதாவது தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு யதார்த்தமான கதை, அதாவது ரியலிஸ்டிக் மூவி. ஒரு கஷ்டப்படுற கிராமத்தில், அதாவது தண்ணி வசதி நார்மலாக கிடைக்கிற எந்த வசதியுமே அதிகமாக கிடைக்காத ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு 2 குடும்பம் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற யூக கிளாஸ் தான் மெயினான கதை. 2 பேத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த படம். ஒரு வீட்டில் தம்பி ராமையாவும் இன்னொரு வீட்டில் இளவரசும் இருக்காங்க. இளவரசு அவர்களோட பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க. கல்யாணம் வைக்கிற அன்னைக்கு தம்பி ராமையோட அப்பா இறந்துருந்தார். ஸோ 2 பேருமே ஒரே டைமில் தான் சடங்குகளை பண்ணுறோங்கிறாங்க. அதாவது தம்பி ராமையா 10:30 தான் ஒரு அப்பாவோட பணத்தை தூக்குவாங்கிறாரு. இவர் அதே 10:30 தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறாரு. இவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறனால இந்த 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதனால் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த கதை. இந்த படத்தோட ஹீரோ ஜீவா ஒரு பொலிட்டீஷியனாக வராரு. அவரை இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். தம்பி ராமையா, இளவரசு, இவங்க 2 பேத்துக்குமே ஜீவா ரொம்ப க்ளோஸ். ஸோ 2 பேருமே அவங்களோட சடங்கு தான் முதல்ல நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இவர் இந்த 2 பேர்த்திட்டையும் பேசி என்ன பண்ணி எப்படி இந்த 2 விஷயத்தையும் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு எல்லா கேரக்டருமே ரொம்ப தேவையான கேரக்டர் தான். எந்த கேரக்டருமே எக்ஸ்ட்ராவாக இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக யூனிக் ஸ்பேஸ், தனித்தனியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான சீன் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட டூரேஷன் ஒரு ப்ளஸ், அதாவது 2 மணி நேரத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு படம் பார்த்த ஃபுல்ஃபில்னஸை கொடுத்துருந்தாங்க. அடுத்து எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு சிலர் ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் ஹியூமராக ஆர்டிஃபிஷியலாக தெரியும், ஆனால் அந்த கதைக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஐகானிக் சீன் அப்படின்னு பார்க்கணுன்னா, ஹீரோயின் ஒருத்தரை துரத்திக்கிட்டே போய் குழியில் விழுந்துருவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப ஹியூமராகவும் சஸ்பென்ஸாகவும் இருந்துச்சு. அடுத்து கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு வாட்டர் டேங்க் வெடிக்கிற சீன். அதை நீங்கள் படத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் படத்தில் நிறைய கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் உள்ளே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு போயிடும். அதனால் இருக்கிற பிரச்சனையோட எக்ஸ்ட்ரா பிரச்சனை தான் க்ரியேட் ஆகும். அதை எப்படி இந்த ஹீரோ சால்வ் பண்ணார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைட்டில், அதாவது தலைவர் தம்பி தலைமையில், இது வாய்க்குள்ளே நுழையாத ஒரு டைட்டில். இந்த டைட்டில் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது. கொஞ்சம் கேட்சியான டைட்டிலாக வச்சுருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இன்னுமே ரீச் ஆகிருக்கும். அதை ஏன் பண்ணலன்னு தெரில. இந்த டைட்டிலும் இந்த படத்துக்கு ஒன்றும் சம்மந்தமாக இருக்கிற மாதிரி தெரில, வேறு கூட வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பரபரன்னு போகும். கரண்டாக இருக்கிற பொலிட்டிக்கல் விஷயத்தை லைட்டாக டீஸ் பண்ண மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ் இருக்கும். ஆனால் பெருசாலாம் ரொம்ப ஓப்பனாக சொல்லலை, அப்படி போகிற போக்கில் வச்சுட்டு நீட்டாக முடிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த மூவியை நம்ம பார்த்து முடிக்கும்போது ஒரு மூவி பார்த்த ஃபீலோட ஒரு பக்கத்து வீட்டில் நடந்த ஒரு உண்மையான சண்டையை பார்த்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருந்துச்சு. அதுவும் கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா இதே மாதிரி தான் இன்னுமே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஓவராலாக இந்த மூவி கம்மி டைமில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2026 ஃபஸ்ட்டு தமிழ் ஹிட் மூவி தலைவர் தம்பி தலைமையில்.